லாஸ்ட் மந்த் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஒன் டே ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. மார்னிங்லாம் போனோன்னா கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சரின்னு மார்னிங்கே நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போனால் ஃபஸ்ட் வந்து இந்த ஹேட்டு தான் செஞ்சிட்ருந்தாங்க. அங்கே எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே வச்சு ஓனாக கிட்ஸ் வந்து அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி இன்னோவேட்டிவாக அதை வந்து டெக்கரேட் பண்ணணும். சரி விதுனையும் உட்கார வச்சேன். ஆதரை நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களே வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து அவங்களே வச்சுருக்காங்க. ஆனால் என் பையன் வந்து நானே எனக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அவனே ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆதரைக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தோம். இதுதான் அவங்க செஞ்ச ஹேட்டோட ஃபோட்டோஸு. இது வந்து ஆதரையோடது, விதன் செஞ்சது இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து கலர்ஸ்லாம் இருந்தது. அதை வந்து டேப் பண்ணிவிட்டு பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க. விதன் அதை தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்குறான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்ப கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு மார்னிங்கே அங்கே போயிடுவேன். ஜஸ்ட் வந்து அங்கே கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அந்த டிசைனில் வந்து டேப் பண்ணிவிட்டு அதை பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணால் அழகாக பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரிண்ட் எல்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா அவங்க கிளாத் கொடுத்தாங்க. ஒரு பேக் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே நல்லா பேப்பர்லாம் வச்சுட்டு அதுலேயும் விதன் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணிக்கிட்டான். இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் கிட்ஸை வந்து ஆக்குப்பைடாக வச்சுருக்கலாம். லாஸ்ட் இயரும் நாங்கள் வந்து இதுக்கு வந்திருந்தோம். ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம். அப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுனால இந்த டைமும் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதம்தான் வந்துட்டு நம்ம வெளியாவெல்லாம் போக முடியும். இந்த சம்மர் ஸ்ப்ரிங்கில் தான் வந்துட்டு நம்ம வெளியே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டே டைமும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ஈவினிங் வந்து ஒரு 9 வரைக்குமே இருட்டாகுது. மார்னிங்லாம் சீக்கிரமாகவே விடிஞ்சிடும். ஸோ டே டைம் வந்துட்டு ஸ்ப்ரிங்லேயும் சம்மர்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஆக்டிவிட்டி பிளான் பண்ணாலுமே வந்து வெளியே போகிறது அப்படின்னா இந்த டைமில் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய டே டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ளே ஆக்டிவிட்டி போயிட்டாங்க. அங்கே க்ளே வச்சுட்டு 2 பேரும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அதை வச்சு விதன் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து ஆதரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதரையே ஏதோ அவங்க சொல்கிறது கேட்டு ஏதோ பண்ணிட்டு விதனுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து இதுதான். அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அங்கே வந்து பேப்பரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து அவன் வந்து பண்ணிட்டான். நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நிறைய அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாலிவுட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் டான்ஸ் ஆடுறதுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டுருந்தாங்க. பாலிவுட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
ஃப்ரண்ட்ல அவங்க ஸ்டெப் சொல்லிக் குடுத்துட்ருப்பாங்க. அத பார்த்து ஆடணும். ஆதிரை ஏதோ அவங்கள காப்பி பண்ணி எல்லாம் ஆடிட்டு இருந்தா. கடைசியா வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் தான். எல்லாம் கலர்ஸ் கொடுத்து நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்க மேக்ஸிமம் போறதே இந்த ஆக்டிவிட்டிக்கு தான் நெறைய பேர் வருவாங்க. நல்லா போய் என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.